ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 48. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்தி அசித்தயோக சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சியதே. டிரான்ஸ்லேஷன்: யோகத்தில் உறுதிகொள் அர்ஜுனா, வெற்றி தோல்வியின் பற்றை துறந்து கடமையை செய். இது போன்ற மன ஒருமையே யோகம் என்று அழைக்கப்படுகிறது. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். அர்ஜுனன் யோகத்திற்காக செயலை செய்யணும்னு பகவான் இங்கே சொல்கிறாரு. அந்த யோகம்னா என்ன? பலன்கள், நம்மளுடைய பலன் தரும் எண்ணத்தையெல்லாம் நிறுத்தி நம்மளுடைய புலன்கள், அதாவது நம்மளுடைய சென்சஸை கண்ட்ரோல் பண்ணி பகவானை மனசில் நினச்சி தியானம் செய்வது தான் யோகம். அதாவது யோகம் அப்படின்னாலே இணைத்தல் அப்படின்னு பொருள். ஆத்மாவான நம்ம பரமாத்மாவான பகவானுடன் இணைப்பது தான் யோகம். அந்த பகவானே இப்போது அர்ஜுனன்கிட்ட யுத்தம் செய்ய சொல்லும்போது பகவானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது தான் உண்மையான யோகம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. கிருஷ்ண உணர்வில் இது பயிற்சி செய்யப்படுது. மேலும் கிருஷ்ண உணர்வால் மட்டும்தான் பகவானே எல்லாத்துக்கும் உரிமையாளர், நமக்கு இந்த உலகத்தில் உரிமை கொண்டாட எதுவுமே இல்லை அப்படிங்கிற உயர்ந்த மனநிலைக்கு ஒருவன் வர முடியும். அப்படி இருக்கும்போது தான் தொண்டனுக்கு தொண்டனாக இருந்து சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவம் ஒருத்தருக்கு கிடைக்கும். மேலும் அர்ஜுனன் சத்திரியனாக இருந்ததால் வார்ணாசிரம தர்மத்தை சேர்ந்தவர். விஷ்ணு புராணத்தில் வார்ணாசிரம தர்மத்தின் முழு நோக்கமும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இந்த பௌதீக உலகத்தில் நான் என்னுடைய புலன்களை திருப்தி செய்யணும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தருமே நினைக்கிறோம். நாம் நம்மளுடைய சந்தோஷத்துக்காகத்தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் விஷ்ணு புராணம் சொல்வது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்தால் தன்னை போல நம்மளால் திருப்தியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்போது பகவானை திருப்தி செய்யாதவரை வார்ணாசிரம தர்மத்தின் கொள்கைகளை ஒருவன் முறையாக செய்ய முடியாது. அப்போது நாளைக்கு வார்ணாசிரம தர்மம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இணைத்தல். யோகம் அப்படின்னா ஆத்மாவை பரமாத்மாவுடன் இணைத்து பகவானை தியானம் செய்வதுங்கிறது தான். ஹரே கிருஷ்ணா.